தமிழ்நாட்டில் காவல்துறை சரியில்லை. 8,000 கோடி 10,000 கோடி அடிச்சா இங்கிலாண்டில் போய் உட்காந்துக்கிறான். அதுக்கு மேலே அடிச்சான்னா அவனை பற்றி பேசக்கூடாதுங்கிறோம். அவன் வரா எப்பவும் போல வரான், 3000 கோடி 4000 கோடி அடிக்கிறான், 6 மாசம் ஜெயிலில் இருக்கான், அப்புறம் வெளில வந்துடுறான். அப்புறம் பாதிக்கப்பட்டது மக்கள் தானே. அன்னியன் படத்தில் சொல்லுவான்ல, 5 பைசாவா 500 நாளைக்கு 5000 பேருக்கு அடிச்சா என்ன வரும்னு கேட்பாங்கல்ல, அதான் இது. ஆனா இதுக்கு வந்து மத்திய அரசும் துணை போகுது அப்படின்னு சொல்றீங்க. 56 லட்சம் பேர் என்னோடு இருக்கிறார்கள் சொல்றவனுக்கும் என் ஜாதி ஃபுல்லா பின்னாடி இருக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம்? ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் தி கவர்மெண்ட். ஐபிஎல்ல வந்து ஒரு மிகப்பெரிய சூதாட்டம் நடந்தது. என்னைக்கு விஜய் மல்லையா வராரு அதுக்கு பிற்பாடு எல்லாரும் வரிசையாக வருவாங்க. நீரவ் மோடி அன்னைக்கு வராரு அதுக்கு பிற்பாடு வரும். மத்திய அரசும் பண்றதில்லை, மாநில அரசும் பண்றதில்லை. வீட்டில் இருப்பவர்களை வெளியில் இருப்பவர்களை ஏமாற்றுவதை விட வீட்டில் இருப்பவர்களை ஏமாற்றுவதை போல பைத்தியக்காரனுங்களா. நீங்க ஆடு பாருங்க, ஒரு உடல் உழைப்பு வேணாம், காசு தானா கொட்டுன்னு சொன்னாங்க. நம்பலாமா வேணாமா? சார் வந்து அட்வொகேட்டு, நிறைய விஷயங்கள் வந்து வாதாடிப்பாங்க. அதுவும் சைபர்ல இருந்து பாலு அவர்கள் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கேட்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். மைவி3 ஆப் அப்படின்னா என்ன? மக்கள் நம்பி அதில் காசு போடலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா? உண்மையாகவே நான் 1 லட்ச ரூபா கொடுத்தா 7 லட்ச ரூபா பேங்கே கொடுக்காது, எப்படி கொடுக்குறாங்க? இந்தியாவில் வந்து இன்றைக்கி இருக்கிற சமூக ஊடகங்களுடைய தாக்கத்தில் எதை சொன்னாலும் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதாவது முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பேப்பரில் விளம்பரம் கொடுப்பாங்க. உங்களுக்கு தாம்பத்திய உறவில் பிரச்சனையாக 7 நாளில் தீர்வுன்னுவான். அதுக்கு ஊரில் லாட்ஜில் ரூம் போட்டு பணம் வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களும் மருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எதையும் பொதுமக்கள் வந்து விசாரிக்கிறது இல்லை. கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதும் மெயினும். அந்த அறிவு வந்து இன்றைக்கி வந்து குறைஞ்சி போச்சு. விளம்பரங்கள் என்பது யார் மூலமாக எப்படி செய்யப்படுகிறது என்பதை விட கவர்ச்சிகரமான விளம்பரம் எப்படி செய்யப்படுகிறது. இவன்கிட்ட சொல்லும்போதே நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், வீட்டில் உட்காந்துட்டு எங்கள் நிகழ்ச்சி பாருங்கள், அதில் வர விளம்பரத்தை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பார்க்குறீங்களோ எங்களுக்கு பார்வையாளர்கள் அதிகமாக வராங்க, சப்ஸ்கிரைபர் பேஸ் அதிகமாக வருது. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வரதால எங்களுக்கு விளம்பரம் நிறையா வருது. அந்த விளம்பரத்தில் வர காசை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் சொன்னது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி வந்து ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி அந்த செயலிகள் மூலமாக நாங்கள் நடத்துகிற நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள், அதில் வர விளம்பரத்தை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக பார்க்குறீங்களோ அதுக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு காசு தரோம். அப்புறம் உள்ளே என்ன பண்ணுறான், நீங்கள் உள்ளே போய் நேற்று பார்க்குறேன், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம் கட்டுங்க, அந்த பணம் கட்டினா நாங்கள் உங்களுக்கு மருந்து தருவோம். என்ன மருந்து தருவான்னு கேட்டிங்கன்னா ஆயுர்வேத மருந்து தரானா. அந்த மருந்துகள்லாம் செக் பண்ணப்பட்ட மருந்துகள் தானா? ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எனக்கு எப்படி தெரியும்? வாங்கினவங்க தான் கேட்கணும். அவன் எதுக்கு மருந்து தரான்? இது ஆண்மை வெறித்துக்கு உண்டான மருந்தா, அல்லது 11 மணிக்கு மேலே டிவியில் ப்ரோக்ராம் வருது இல்லற இன்பத்திற்கு ஈடு இணையற்ற மருந்துன்னு சொல்கிறானா, அதை விற்கிறானா, அல்லது செரிமானத்திற்கு உண்டான மருந்தா, சர்க்கரைக்கு உண்டான மருந்தா, கொழுப்புக்கு உண்டான மருந்தா? எதுவுமே இல்லை. அது மருத்துவர்களால் அங்கீகரிக்கப்பட்டு அதனுடைய தரம் பரிசோதிக்கப்பட்டு நான் 10 நாள் சாப்பிட்டேன், எனக்கு சுகர் குறைஞ்சிருக்கு, கொலஸ்ட்ரால் குறைஞ்சிருக்குன்னு யாரும் சொன்ன மாதிரி தெரியல. நான் பேட்டியில் பார்க்குறேன், நாங்கள் வந்து டப்பாவாக கொடுப்பாங்க, அந்த டப்பாவை நாங்கள் விற்கணுங்கிறான். 1 லட்ச ரூபா கொடுத்தா 10 டப்பா தருவாங்க, 2 லட்ச ரூபா கொடுத்தா 60 டப்பா தருவாங்கன்னா இது என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. நம்ம இன்னைக்கு அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னாலும் அந்த நிறுவனத்தோட நடத்துறவர் என்ன சொல்றாருன்னா, 56 லட்சம் மக்கள் என்ன நம்பி இருக்காங்க, இவங்க யாருமே என் மேல புகார் கொடுக்கல அப்படிங்கிறாரு. இவங்க புகார் கொடுக்க பாரதியார் பாடலில் ஒரு 2 வரி உண்டு, ஒரு 100 வாட்டி கோட் பண்ணியிருப்பேன். படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் ஐயோ என்று போவான். இந்த பணம் கட்டிட்டு வந்து நிற்கிறானே, இதில் யாராவது படிக்காதவன் இருக்கானான்னு பார்த்தீங்களா? ரொம்ப கம்மியாக இருக்கும். வரும்போது இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பணம் கட்டின எனக்கு வந்துகிட்டு இருக்கு, நீங்கள் ஏன் வந்து இப்போ வந்து வழக்கு போடுறீங்கன்னு சொல்லும்போது இவங்க தான் வந்து இதில் முதல் குற்றவாளிகள், படித்தவர்கள் தான் முதல் குற்றவாளி. ஏன் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நடந்திருக்கிற எல்லா ஸ்கீம்லேயும் என்ன நடந்திருக்குன்ற பட்டறிவு வந்து இவங்களுக்கு தெரியும். நம்ம பணம் வந்துடும், நமக்கு பின்னாடி அடுத்த லேயரில் வரவன் தான் காணாமல் போகிறான், அவனுக்கு தானே போகுது, நம்ம அடிச்சுட்டு போயிடுவோம். இந்த திருட்டுத்தனமான மனப்பான்மை வந்து பொதுமக்களிடத்தில் தவறில்லை அப்படின்னு வந்துருச்சு. தவறில்லைன்னு வரும்போது தான் இவங்க எல்லாம் ஒன்றா வந்து என்ன பார்க்குறான், 56 லட்சம் பேர் என்கிட்ட சப்ஸ்கிரைபர் இருக்கான், நீங்கள் ஏன் வந்து வழக்கு போடுறீங்கன்னு கேட்டால், ஒரு உதாரணத்துக்கு இவங்க வந்து அடித்து முடிச்சுட்டு கம்பெனியை மூடிட்டான், பல கோடி ரூபாயோடு ஓடிட்டான். கேட்டால் ஆருத்ரா கோல்டுமா அல்லது ஏதாவது ஒரு பேர் சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி என்ன சொல்லுவான், தமிழ்நாட்டில் காவல்துறை சரியில்லைம்மா. ஆடு பார்க்கும்போது கவர்மெண்ட்லேருந்தோ போலீஸ்லேருந்தோ போய் அட்வர்டைஸ்மெண்ட்டை பாருன்னு சொன்னாங்களே, நான் பணம் கட்டும்போது அரசாங்கம் போய் பணம் கட்டுன்னு சொன்னிச்சேன். நான் நீ கொழுப்பெடுத்து போய் வீட்டில் உட்காந்துருக்கும் போது உனக்கு பொழுது போகலன்னு கொண்டு போய் கட்டிட்டு கடைசியில் காவல்துறையை கூப்பிட்டா காவல்துறை எத்தனை இடத்துல தான் நிற்பான்?
கவர்னர் போகிற இடத்துக்கு பாதுகாப்புக்கு போவானா, முதல்வர்கள் மந்திரிகள் போகிற இடத்துல பாதுகாப்புக்கு சார், ஆனா போவானா, மக்களை புலனிசார் காப்பாத்துற பொறுப்பு வந்து போலீஸுக்கும் அரசாங்கத்துக்கும் சட்டத்துக்கும் தானே இருக்கு. அவங்க வந்து ஒரு சட்டத்தை கடுமையாக்கினா இந்த மாதிரி குற்றங்கள் பண்றவங்க குறைவான்ல இப்போ நாட்டுல. சட்டத்தில் வந்து கடுமையான தண்டனைகள் இருக்குன்றதுல ரெண்டாவது கருத்தே இல்லை. இப்போ இந்த வழக்கே உங்களுக்கு எப்படி வந்தது? அவ வரா எப்பவும் போல வரான், 3000 கோடி 4000 கோடி அடிக்கிறான், 6 மாசம் ஜெயில இருக்கான், அப்புறம் வெளில வந்துடுறான். அப்புறம் அதுக்கு பாதிக்கப்பட்டது மக்கள் தானே. 8000 கோடி 10,000 கோடி அடிச்சா இங்கிலாந்துல போய் உட்காந்துக்கிறான். அதுக்கு மேலே அடிச்சான்னா அவனை பற்றி பேசக்கூடாதுங்கிறோம். எல்லா இடங்களிலும் நாம் திருடர்களை அங்கீகரிக்கிறோம், திருட்டுத்தனத்தை வரவேற்கிறோம். இந்த இடத்தில் பொதுமக்களை பங்கேற்க வைக்கிறோம். பொதுமக்கள் இது தவறு இல்லை என்று உணர்கிறார்கள். என்னை பொறுத்தவரை என் பணம் வந்தால் போதும், எனக்கு கீழே இருக்கும் ஏமாந்தா அதை பற்றி கவலை இல்லை. சட்டத்தில் வந்து இடம் இல்லைன்னு நான் சொல்ல. இப்போது 10-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்தது. நீங்கள் 11 ரூபா கட்டுங்க, நீங்கள் 3 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் 11 ரூபா வந்துடணும். அந்த 3 பேர் போய் அவங்க 3 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், அவர் போய் அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணணும். போக 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 என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி போகும்போது 22 பேர் 32 பேர்னு வரும்போது இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாத நிலைமையில் அந்த செயின் வந்து கட் ஆயிரும். அந்த செயின் கட் ஆயிடுச்சுன்னா முதல்ல கட்டினார் பாருங்க, அவர் தான் பேட்டி கொடுக்குறாரு. நான் கட்டினேன், இதுக்கு முன்னாடி நான் ஒரு சாதாரண வாட்ச் தான் கட்டியிருந்தேன், இப்போ ரோலக்ஸ் கட்டியிருக்கேன், என்கிட்ட வெறும் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தேன், இப்போ ரோல்ஸ் ராய்ஸ்க்கு ஆர்டர் போட்டிருக்கேன் பாரு. இவனை பார்த்து மயங்கி போனவன் தான் பின்னாடி போகிறவன். பின்னாடி போகிறவனுக்கும் தெரியும் என்னைக்காவது ஓட போகிறான்னு. அப்புறம் தென் மாவட்டம் பகுதியில் மத்திய புதுக்கோட்டை போன்ற பகுதியிலேருந்து ஒரு குழு கிளம்பிச்சு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 1 பங்கு பணம் கட்டிங்கன்னா 3 பங்கு மதிப்புள்ள பொருள் தரேன் அப்படின்ட்டு இந்தியா பூரா போய் கடை போட்டாங்க. அது ஒரு 10-15 வருஷம் ஓடிச்சு. அப்புறம் வந்து ஜுவல்லரி ஷாப்ஸ் வந்தது, ஷீட்டு கட்டிங்க பாரதிய ஜுவல்லர்ஸ் அது இதுன்னு. அன்றைக்கி உடனே அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க, ஒரு 5000 பேர் ரோட்டில் நிற்பாங்க, கோர்ட்டுக்கு போவாங்க. பொருளாதார குற்றங்களை விசாரிப்பதற்கென்றே தனி நீதிமன்றம் வந்தது. தண்டனை கொடுக்கும்போது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, கைப்பற்ற பொருளுடைய மதிப்பு 100 கோடி அடிச்சிருந்தானா 10 கோடி வரும். அப்போ அந்த 1000 ரூபாய் கட்டினவருக்கு 500 ரூபாய் வரும், இல்லை 10 ரூபாய் வரும். அதை வாங்குறதை தவிர வேறு வழி இல்லாத நிலைமைக்கு போயிடுவாங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்து என்று சொல்லப்படுகின்ற சம்பாத்தியத்திலிருந்து வர பணத்தை பெண்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறாங்க விளம்பரம் மூலமாக, எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் சேமிக்கிறது தான் என்னுடைய முதல் பழக்கம் தான். அது என்னங்கடா, அது வீட்டில் போய் திருட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. அந்த அம்மா வந்து பெருமையாக விளம்பரம் கொடுக்கும், எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாமல் நான் செய்த முதல் சேமிப்பே அவருக்கு தெரியாமல் பணம் எடுத்தது தான் எங்கள் சட்ட பாக்கெட்டில். வீட்டில் இப்படி தான் விளம்பரம் மூலமாக சொல்லித்தரோம். இந்த குற்றம் பண்ணுறவங்க எல்லாரையும் ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதானே பண்ணுறாங்க. அவங்க என்ன பொருளை சீஸ் பண்ணி மக்களுக்கு உண்டான பணம் வந்து போய் சேர்றதே இல்லை. இப்போதான் சொன்னேன், அடித்த பணம் எங்கேயோ போயிடுச்சுமா. இப்போ இந்த பெனிஃபிட் ஃபண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 100 கோடி யார் விட்டுருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாள் ஆகும். என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட இந்த பணம் வருது இல்லையா, இந்த வர்ற பணத்தை எவன் பணம் கட்ட மாட்டானோ அவனுக்கு லோனாக கொடுத்துருப்பான். அந்த லோன் கொடுக்குறவன்ட்டு என்ன பண்ணியிருப்பான், கொலாட்ரல் செக்யூரிட்டியை ஒழுங்காக வாங்கியிருக்க மாட்டான். அவன் எதாவது வந்திருப்பான், 2 பாட்டில் வாங்கி கொடுத்துருப்பான், இல்லை எங்கேயாவது 2 சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பான், இவனுக்கு என்ன தெரியாத சர்வீஸ் அண்ட் சப்ளை பண்ணியிருப்பான். உடனே பொதுமக்களிடமிருந்து வசூல் செய்த பணத்தை எவ்விதமான உத்தரவாதமும் இல்லாதவர்களுக்கு கடனாக கொடுப்பது, அந்த கடனை திருப்ப வசூல் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் எளிதில் பணம் கட்டியவர்கள் ஏமாற்றப்படுவது, இது ஒன்று. இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பிரமிட். இந்த பிரமிடில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் போன்சி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய போன்சி ஸ்கீம்னு அடிபடுது. போன்சி ஸ்கீம்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு பிரமிடு என்ற அமைப்பில் மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து வந்துடும், கீழே இருக்கிறவங்க ஏமாற்றப்படுவார்கள். கீழே இருப்பவருடைய பணம் தான் மேலே இருப்பவர்களுக்கு முதல்ல வரும். இதை முதல்ல வந்து செஞ்சவர் வந்து சார்லஸ் போன்சி அப்படின்ற ஒரு இட்டாலிக்காரர். அன்னியன் படத்தில் சொல்லுவான்ல, 5 பைசாவா 500 நாளைக்கு 5000 பேர் டச்சா என்ன வரும்னு கேட்பாங்கல்ல, அதான் இது. அப்போது இது எப்படி நமக்கு வந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா, சட்டத்தில் என்ன இருக்கா, இருக்குது, சீட்டிங்கில் இருக்குது. இன்றைக்கி யூடியூப்பை வந்து அவர்கள் வந்து இந்த தளத்தின் மூலமாக பயன்படுத்துவதன் காரணமாக நீங்கள் வந்து யூடியூப் நிறுவனத்தின் மீதே வழக்கு போடலாம். ஏனென்றால் யூ ஆர் தி சர்வீஸ் ப்ரொவைடர், யூ ஆர் ப்ரமோட்டிங், யூ ஆல்சோ ஹேவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் மானிட்டரிங் இட். அப்போ வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் நாளைக்கு சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் இதில் பங்கு உண்டு. அப்போ போலீஸ் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, இந்த வழக்கில் உண்மை கண்டறியும் குழு ஒன்று, ஃபேக்ட் ஃபைண்டிங் டீம் வந்து ஒன்று தமிழ்நாடு அரசாங்கம் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதாவது சமூக ஊடகங்கள் மூலமாக அவதூறுகள் பரப்புவது, சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை கொண்டு வருது, 2 சமூகங்களுக்கு இடையே உண்டான நல்லிணக்கத்தை குலைப்பது, அவதூறுகளை பரப்புவது, தனிப்பட்ட மனிதர்களை பற்றி வதந்தி பரப்புவதெல்லாம் வந்துகிட்டு இருக்கு இல்லையா. இதையெல்லாம் தடுப்பதற்கு மாநில அரசு ஒரு குழு அமைச்சிருக்கு. அந்த மாநில அரசு அமைச்சிருக்கிற குழு வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது, இது வந்து ஒரு போன்சி ஸ்கீம் ஒன்று போயிட்டு இருக்கு கோயம்புத்தூர் சைடில் அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று நான் பார்க்குறேன், நீங்கள் சொன்னது வந்து சாதாரணமாக சொல்லிட்டீங்க, 56 லட்சம் பேருன்னு சொல்லிட்டு. இந்த நிறுவனத்தின் மீது நடத்தப்படுகின்ற காவல்துறை நடவடிக்கையை எதிர்த்து புல்லுத்தரையிலையும் மண்ணு தரையிலையும் உட்கார்ந்துருக்க பார்த்தா ஒரு 5000 பேர் 10,000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இவர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஒரு நிமிடம் கூட பரிதாபம் கிடையாது. பைத்தியக்காரனுங்களா,
நீ முன்னாடி நின்று எங்கள் மக்களை பின்னாடி நின்றுட்டியம்மா. தெலுங்கானாலேருந்தெல்லாம் வந்து உட்காந்துருக்காங்க. இன்னும் உணராம உணர்ந்தவர்கள். அதுக்கு தான் சொன்னேன், படித்தவன் சூதும் பாதம் செய்தால் போவான், ஐயோன்னு போவான். இவனுக்கு நல்லா தெரியும். இந்த ஸ்கீம் இருக்கு பாருங்க, சதுரங்க வேட்டையை சொல்லுவாங்க இல்லையா, மண்ணுளி பாம்பு, இரிடியம், கோயில் கலசத்தில் இருக்கிற இடி இடிச்சுதான் அதுக்கு ஸ்பெஷல் பவர் வந்துருமா. அந்த இரிடியம் வந்து கோடிக்கணக்கான ரூபாய் விலை உள்ளதான். மண்ணுளி பாம்பு எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு இது செஞ்சீங்கன்னா பயங்கரமாக கொட்டுமா. இது எல்லாமே வந்து ஒரு படம் வந்து சொல்லி கொடுத்தாலும், பாடமாக மக்கள் செய்தித்தாட்களில் படித்தாலும், கைது செய்யப்படுகின்ற குற்றவாளிகள் மீது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கைகளை பார்த்தாலும், தலைமுறையாக எப்படி மக்கள் வந்து தொடர்ந்து ஏமாந்துட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் தப்பிச்சுப்பேன், பின்னாடி வரவும் போட்டோம். இதுதான் காரணம். மத்திய அரசுகிட்ட வந்து ஒரு பவர் இருக்கு. தகவல் தொழில்நுட்ப சட்டம் பிரிவு 69(1)(2) பேர். எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் யாரையும் 24 மணி நேரமும் மானிட்டர் பண்ணுறதுக்கு வந்து அந்த ரூலை வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க 2018 நவம்பரில். அதனுடைய அடிப்படையில் ஒன்றிய அரசிற்கு யாராக இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து அவங்க ஈடுபடும் போது அவர்களை பின்தொடர்வதற்கு, புலன் விசாரணை செய்வதற்கு, அவர்களுடைய தகவல் தொடர்புகளை டீக்ரிப்ட் பண்ணுறதுக்கு, என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா பவர் இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து மத்திய அரசும் துணை போகுது அப்படின்னு சொல்கிறீங்க. துணை போகுதுன்னு நான் சொல்ல, நான் என்ன கேட்குறேன், நமக்கு பிடிக்குது பிடிக்கலன்றது வேற விஷயம். எல்லாத்துக்கும் அரசாங்கத்தை கை காமிச்சிட்டு கூடாது. ஒரு அரசாங்கத்துக்கு எவ்வளவுதான் தலைவலி. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து மக்களை பாதுகாக்கிறது அரசாங்கத்தோட வேலை. என்ன செய்ய முடியும்? நான் அவேர்னஸ் தான் கொடுக்க முடியும். கோவிட் இருக்கு, வெளில போகாதீங்கன்னு சொல்றேன். உடனே நான் போய் பார்த்தா என்னன்னு கேட்டால் அதுக்கு அரசாங்கமாக வர முடியும்? லபோலபோன்னு கத்த தான் முடியும். இதை மாநில அரசோ மத்திய அரசோ ஓரளவிற்கு தான் செய்ய முடியும். சரி, நீங்க சட்டம் படிச்சதுனால நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அரசாங்கம் நினைச்சா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தடை பண்ண முடியுமா? முடியாது. தடை பண்ணிட்டு தானே இருக்காங்க, அதை மீறி தானே வருது. அதுக்கு தான் சொல்றேன். இப்போ வந்து எவ்வளோ ஆப்ஸ் வந்து இப்போ டிக்டாக்லாம் பேன் பண்ணாங்க இல்லையா? ஒரு 7-8 ஆப்ஸ் சொன்னப்போ கடன் கொடுக்குற ஆப்ஸ் எல்லாம் சொன்னோம். கடன் கொடுக்குற ஆப்ஸ் என்ன பண்ணா, நீங்கள் வந்து போகும்போதே உங்கள் பேன் நம்பர் கூட ஆதார் நம்பர் கூடன்னு வாங்கிக்கிறான். அந்த ஆதார் என்ட்ரியை பேன் நம்பர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுடைய கம்ப்ளீட் டிரான்சாக்ஷன் வந்துடுது. ஸோ உடனே என்ன பண்ணுறான், உங்களுடைய கான்டாக்ட்ஸ் எடுக்கிறான். ஏற்கனவே ட்ரூ காலர் இருக்கு. நீங்கள் ஒரு ஃபோன்ல இருந்து ஒன்றே ஒன்று எடுத்தால் உங்ககிட்ட இருக்கிற 2000 கனெக்ஷன் வந்துடும். அந்த 2000 கனெக்ஷன் வந்து வாட்ஸ்அப்பில் யார் கூட லிங்க் இருந்ததில் உள்ளே போனால் தான் வச்சுருங்களேன். 8ஆம் கிளாஸ் படித்த குரூப்பு, எதிர் வீட்டு குரூப்பு, அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அக்கம் பக்கத்து குரூப்பு, அக்கா குரூப்பு, பாட்டி குரூப்லாம் இருக்குது. அவன் உடனே என்ன செய்வான், நீ லோன் வாங்கிட்டு பணம் கட்டல, உங்கள் சித்தப்பா குரூப்பில் போட்டுருவேன், அதில் உங்கள் 250 சொந்தக்காரங்க இருக்காங்க, உங்கள் 250 சொந்தக்காரங்கிட்ட நீ அசிங்கப்படுவேன்னு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தான். அதுக்கு நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டான். புரியுதா? அப்ப இந்த மாதிரி பணம் கொடுக்கறதுல கூட ஆப்ஸை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறதை கண்டுபிடிச்சவன் யாரு? படிக்காதவனா? படிக்காதவன் ஏர் ஓட்டிக்கிட்டு போய் கேள, உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் பரிசு வந்திருக்கு ஐயா, நீங்க ஒரு 500 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டு பாருங்க. எனக்கு எப்படி பரிசு வரும்? நான் என்ன பண்ணேன்? நான் எதுக்கு பணம் கட்டினேன்? 500 ரூபாய் ஒண்ணுமே வாங்கலையே, சீட்டும் வாங்கல, ஒன்றும் வாங்கல, எனக்கு எப்படி 10,000 வரும்? ஆனா இந்த பைத்தியக்காரன் தான் யாரு? படிச்ச பைத்தியக்காரங்க பாருங்க, மொபைலில் மெசேஜ் வரும், ஆப்பிரிக்கா நைஜீரியன் ஸ்கேம்லேருந்து வரும், உங்களுக்கு 60 கோடி லாட்டரி வந்திருக்கு, யூ ஆர் அ சோசன் பர்சன். இந்த லாட்டரியை வந்து ரிலீஸ் பண்ணணும்னா 2 லட்சம் கட்டணும், யாரும் தெரியுமா? ரகசியமாக கட்டுவான். இவனுக்கு வந்து அரசாங்கம் கூட நிற்கணுமா 24 மணி நேரமும்? அரசாங்கம் எத்தனை இடத்துல கூட நிற்க முடியும்? ஐ எம் நாட் சப்போர்ட்டிங் தி கவர்மெண்ட். இந்த இடத்தில் பொதுமக்கள் செய்து முடித்த குற்றத்திற்கு அரசாங்கம் கூட நிக்க வேணாம் சார். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரத தடுக்கிற ஒரு இடமா இருக்கலாம்ல. இப்ப அதனால தான் கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டா என்ன பண்றீங்க? மாப் வயலன்ஸ் வருது. 56 லட்சம் பேர் என்னோடு இருக்கிறார்கள்னு சொல்றவனுக்கும் என் ஜாதி ஃபுல்லா பின்னாடி இருக்கிறவனுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, இப்ப இந்த 56 லட்சம் பேர் கூட நிக்கிறாங்க. ஒன்ஸ் இவங்க வந்து அன்டில் வந்து இந்த பணம் உங்க கைக்கு வர வரைக்கும் இல்ல, இந்த பணம் உங்களுக்கு வந்துருச்சு, முதல் தவணை வந்துருச்சு, பின்னாடி இருக்கிறது வந்து இது நின்னா வராதுன்றது அவனுக்கு தெரியும். ஸோ தேர் எக்ஸ்பெக்டிங் மோர் மணி. நீங்கள் கட்டினது வந்து 30 ரூபாய்மா, எதிர்க்கு இருக்க தம்பி நம்ம கேமரான்னு கட்டுறது 30,000 வச்சிங்களேன், அவருக்கு 30,000 போக போகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் கவலை உங்கள் 3000. ஏன்னா நான் கட்டினது 30 ரூபா, 3000 வந்ததுன்னா எனக்கு போகும். சரி, இப்போ வந்து நான் கோர்ட்டில் கேஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் ரொம்ப நல்லவருன்னு அவர் கூட நிற்கிறேன். ஆனால் ஒன்ஸ் வந்து ஒரு 10th பணத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டாருன்னா திருப்பி நான் அவருக்கு ஆப்போசிட்டாக கேஸ் போடுறேன்னா ஏற்றுப்பாங்களா மாட்டாங்க? நான் ஒரு வழக்கறிஞனா சொல்கிறேன், இதை போன்ற வழக்குகளில் நீதிமன்றத்திற்கு சென்ற எந்த வழக்கும் 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சதா வரலாறு இல்லை. நஷ்டப்பட்டவர்களுக்கு குறைந்தபட்சம் 2%, 3% தவிர ரிட்டர்ன் வந்ததா வரலாறு இல்லை. அப்ப நீதிமன்றங்கள் வந்து நீதியையும் நிதியையும் சரியா வழங்குறது இல்லை. இது ஏமாற்றப்பட்டவர்களுக்கு வழங்க இல்லை. அவங்க எங்கேருந்து எடுத்து கொடுப்பாங்க? போகும்போது எல்லா இடத்துலையும் தேடி கொண்டு போய் வச்சிடறான். லண்டனில் கொண்டு போய் வைக்கிறான். சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் இதுக்குன்னே இருக்குது. நம்ம நினச்சா கூட்டு வர முடியாதா சார் அவங்கெல்லாம்? என்னைக்கு விஜய் மல்லையா வராரோ அதுக்கு பிற்பாடு எல்லாரும் வரிசையாக வருவாங்க. நீரவ் மோடி அன்னைக்கு வராரோ அதுக்கு பிற்பாடு வருவாங்க.
நான் பெயர் சொல்லி கொடுப்பதற்கு காரணம் யாரையும் குறை சொல்வதில்லை. இன்னைக்கு இருக்கிற சட்டத்தினுடைய அடிப்படையில் எக்ஸ்ட்ரடிஷன் ப்ரொசீடிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்ட்ரடிஷன் ப்ரொசீடிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற குற்றவாளிகளை மீட்டு கொண்டு வருவதற்குண்டான சட்டத்தையே நடைமுறைப்படுத்துறதுக்கு பல வருஷங்கள் ஆகுது. அங்கே எங்கேயாவது ஒரு ஐலண்டில் போய் உட்காந்துப்பான். இப்போ ஒரு சீட்டிங் கேஸ்ன்னு நம்ம சொல்கிறோமா, 7 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கலாம், 3 வருஷம் கொடுக்கலாம்னா அந்த சிறை தண்டனை என்ன பண்ணோம்? அடித்த பணத்தை எங்கேயோ கொண்டு போய் வச்சுட்டான், யாருக்கோ லோன் கொடுத்துருக்கான். ரெக்கவர் பண்ண முடியாத பணத்தை எங்கேருந்து ரெக்கவர் பண்ணுறது? அங்கே தான் வந்து இது ஃபுல்லாக ஏமாறும். வெளிநாடுகளில் இப்போது ஒரு சாதாரண 420 வந்து கிரெடிட் கார்டில் அடிக்கிறாங்கல்ல, 10 லட்ச ரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அடித்தான்னா அந்த பணத்தை அடித்த 8வது நிமிஷம் அது வந்து ரீயூனியன் ஐலாண்டுக்கு போயிடுதுன்னு வச்சுங்க. அது வந்து ரொம்ப ஹெவன் சொல்லுவாங்க, மணிக்கெல்லாம் உண்டான சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு வந்து அந்த பணத்தை கடத்திக்கிட்டு போகிறான் பார்த்தீங்களா, அது 4-5 கை மாறும். அவனுக்கெல்லாம் பேர் மணி மியூல்ஸ், பணம் சுமக்கும் கழுதைகள். இப்போ உதாரணமாக என் அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா வருதுன்னா திருடின பணம், நான் வந்து 1 ஹவரில் அதை வேறு அக்கௌண்ட்டுக்கு மாற்றிடுவேன். அந்த 1 ஹவர் நான் வச்சுருக்கிறது எனக்கு ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் கொடுக்குறான். இந்த மாதிரி 3-4 கை மாறும்போது அது கிட்டத்தட்ட 1 ஹவர் 2 ஹவர்ஸில் எந்த ஊர் எந்த உலக வரைபடத்தில் வந்து ஒரு குண்டூசி அளவே இருக்கிற நாட்டுக்கெல்லாம் போயிடும். நீங்கள் எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அந்த பணத்தை கொண்டு வருவீங்க? அப்போ அதில் இருக்க நடைமுறை சிக்கல் இருக்குது. அந்த பணத்தை எங்கே கொண்டு போய் அவன் சேஃப் ஹேவனில் பதுங்க வச்சிருக்கான்றது தெரியாது. சட்டம் என்ன பண்ணும்? வாரண்ட்டு, அரெஸ்ட் வாரண்ட்டு அல்லது எக்ஸ்ட்ரடிஷன் ப்ரொசீடிங்ஸ், வெளிநாடுகளிலிருந்து குற்றவாளியை வரவழைப்பது, இந்த நடைமுறை சிக்கல்கள்லாம் தாண்டி வரும்போது பணம் கட்டினா பாருங்கள், ஏமாந்தான் பாருங்கள், அதில் ஒரு 60-70% பேர் செத்து போயிடுவான். குற்றவாளிகளில் ஒரு 40-50 பேர் செத்து போயிடுவான், 40-50% செத்து போயிடுவான். எஞ்சி இருக்கிறவங்க கடைசியில் ஒன்றுமே இருக்காது. எனக்கு இதுக்கு இடைப்பட்டதுல ஒருத்தவங்க இருக்காங்க, இப்போ வந்து சோகால்டு சோஷியல் மீடியா செலிபிரிட்டிஸ்னு சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த குற்றங்களுக்குலாம் உடந்தையா இருக்காங்களா? ஒரு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து அவங்க பண்ணி நான் இதனால ஏமாந்துட்டேன் 1.5 லட்சம்னு ஒருத்தர் ரீசெண்டாக கேஸ் கொடுத்திருந்தார். ஐபிஎல் மேட்ச் நடக்குது. ஐபிஎல்ல வந்து ஒரு மிகப்பெரிய சூதாட்டம் நடந்தது. இந்த சூதாட்டம் நடந்தப்போ வந்து இந்தியாவில் வந்து ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் நடத்தக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க. அப்போ வந்து அதை சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து அந்த மேட்ச் எல்லாம் கொண்டு போனாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் கொண்டு போது அந்த விளையாட்டை நடத்துகின்ற பொழுது மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய அனுமதி இல்லாமல் கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் வந்து வெளியில் போயிருக்கு. இந்த 2000 கோடி ரூபாய் வெளியில் போனது வந்து அமலாக்கத்துறை விசாரணை செய்யப்பட வேண்டிய, டிஆர்ஐயால் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு. அதை விசாரித்து நிறைய பேருக்கு வந்து அபராதம்லாம் போட்டாங்க. அபராதம் போட்டு இந்த பணத்தை மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய அனுமதி இல்லாமல் சட்டவிரோதமாக பணமாற்றம் செய்து இங்கே சூதாட்டம் நடத்தி நிறைய வந்த பணத்திலிருந்து ஒரு பகுதி அங்கே கொண்டு போய் நீங்கள் கிரிக்கெட் மேட்ச் நடத்துறீங்க அப்படின்னு போட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் சரி உச்சநீதிமன்றத்திலையும் போய் இந்த வழக்கை வந்து குவாஷ் பண்ணுன்னு போட்டாங்க. நீதிமன்றம் வந்து அதெல்லாம் நடக்காது, நீ போய் அந்த கேஸை ஃபேஸ் பண்ணுன்னு சொல்லிச்சு. மிகப்பெரிய பணக்காரர்களும் விளையாட்டு வீரர்களும் அம்பாசடர்னு இப்போ சொன்னீங்கல்ல, யாரெல்லாம் வந்து இதில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த போன்சி ஸ்கீமு, இந்த ஜங்கிலி ரம்மி இதெல்லாம் வரும்போது யாரெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறாங்க? திரைப்பட நட்சத்திரங்கள், விளையாட்டு வீரர்கள், அரசியல் பின்புலம் கொண்ட விளையாட்டு வீரர்கள், நடிகர்கள், இவன் தான் வரான். ஏற்கனவே சட்டத்தில் இடம் இருக்கு. ஈமு கோழி வந்தப்போ வந்து அதை தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அந்த நேரத்தில் கொண்டு வந்துச்சு. யாரெல்லாம் இந்த விளம்பர தூதுவர்களாக வருகிறார்களோ அவர்களையும் சீட்டிங் சட்டத்துக்கு கீழே கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. யார் நடைமுறைப்படுத்தினா? எந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்துச்சு? மத்திய அரசும் பண்றதில்லை, மாநில அரசும் பண்றதில்லை. ஆனால் மார்க்கெட் இல்லாதவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா போய் கோழி வாங்குங்க, முட்டை சாப்பிடுங்க, இல்லைனா நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து நானே பணம் கட்டுறேன் அப்படின்னு ஒரு பிரபல நடிகர் பேசுகிறார்ல சீட்டாட்டத்துக்கு. ஜங்கிலி ரம்மிக்கு பேசினாரா இல்லையா? அப்போ கேட்டால் என்ன சொல்லுவாங்க? நான் சொல்கிறதா எல்லாம் கேட்க போகிறாங்களா? நான் கேட்டு ஓட்டே போடல, இதை கேட்டு தான் அவன் விளையாட போகிறானான்னு கேட்குறாங்க. பிள்ளைங்களோட போய் சாப்பிடவே முடியல. சாப்பாடு வந்தால் பொரியல் இருக்கா, தட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கறது, கேமரா மேலே வந்துடுது. இப்போ எதுக்கு வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. சாப்பாட்டை கொண்டு வந்து அவன் வச்சான், உடனே கேமரா மேலே வந்து உடனே ஒரு ஃபோட்டோ. நானும் என் அப்பாவும் இப்பொழுது இந்த ஹோட்டலில் உட்கார்ந்துருக்கிறோம், தட்டு சூடாக சாப்பாடு வந்துச்சு. உடனே நான் அந்த இடத்துக்கு போன நண்பர்களே, இங்கே போன நண்பர்களே, 300 ரூபாய்க்கு பட்ஜெட்டுக்கு சூப்பராக நண்பர்களே ப்ரொமோட் பண்ணுறான். அவனுக்கு லைக்ஸ் வரணும், சப்ஸ்கிரைப் வரணும். அங்கே போய் சாப்பிட்டு வயிற்று வலி நமக்கு தான் வரும். தரம் என்பதை யார் தீர்மானிப்பது என்பதை விட யார் அதை பற்றி சுமந்து செல்லுகிறார்கள்? இந்த மணி மீல்னு சொன்னேன், திருட்டு பணத்தை சுமந்து செல்பவர்களும் இதை போன்ற விளம்பரத்தை சுமந்து செல்றவனும் ஒன்று தான். ஒரு தரமற்ற பொருளுக்கு நான் விளம்பரத்தினுடைய தூதுவராக போய் நிற்பன்றது உனக்கு வர காசுக்கு தானே நினைக்கிறேன். ஏமாறுவர்களை பற்றி உனக்கு என்ன கவலை? அப்போ கடைசியில் எந்த இடத்துல அரசு வரும்? ஏமாந்து போனதற்கு பின்னால், குற்றவாளி ஓடியதற்கு பின்னால், புகார் என்று வந்ததற்கு பின்னால், முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ததற்கு பின்னால், பதுங்கி சென்ற குற்றவாளியை தேடுகின்ற பொழுது காவல்துறை வரும்.
அந்த காவல்துறை புலன் விசாரணை செய்யும்போது அங்கேயும் சில கருப்பாடுகள் வாங்கிட்டு தூங்கிடும். அதையும் தாண்டி கண்டுபிடிச்சிங்கன்னா அவன் பல இடத்துல பதுக்கி வச்சிருப்பான். ரெக்கவர் பண்ண முடியாத இடத்துல நான் சொன்ன மாதிரி ரீயூனியன் ஐலாண்டு, மடகாஸ்கர், மினி ஐலாண்டு, ஏதோ ஒரு 4-5 ஐலாண்டு இருக்குது. சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க முன்னாடி, அதெல்லாம் இப்போ தாண்டியாச்சு. பல இடங்களில் கொண்டு போய் பணத்தை வச்சிடறான். அதை மீட்கவே முடியாது. மீட்க முடியாத இடத்துல வந்து என்ன ஆகும், காவல்துறை வந்து இவனு டூர் போயிட்டு திரும்பிடுவான் அவங்க காசில். கடைசியில் என்ன ஆகும், யார் யாரை குறை சொல்வது என்பதை விட நான் ஏமாந்துட்டேன்னு ஒரு அம்மா அழுவும். அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கல, போலீஸ் நடவடிக்கை. அரசுக்கு உண்டான ரோல் வந்து இதில் கம்மி. ஏன் கம்மின்னு நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஐ வில் நாட் பிளேம் எனி கவர்மெண்ட், எய்தர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட். தெர் இஸ் லா, தெர் இஸ் அ ப்ரொவிஷன், இட் இஸ் அ ப்ராசிக்யூட்டபிள் அஃபென்ஸ். ஆனால் பையர் பிவேர்னு ஒன்று இருக்குது சட்டத்தில், கேவே டெம்டார்னு பேர் இருக்குது. பையர் பிவேர் அப்படின்னு சொன்னால் நீ தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். ஒரு பொருளை வாங்குவதற்கு முன்னால் அதன் தரம் என்ன என்பதை பரிசோதிக்க வேண்டும். இப்போ தான் எதுக்கெடுத்தாலும் கூகுளில் போய் பார்க்குறீங்களா, கூகுள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா எதையுமே சொல்ல போகிறாரு, கோயிலில் போய் கேட்டாலும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் கூகுள் ஆண்டவர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவார், இது சரியாக தப்பான்னா சொல்ல போகிறாரு. வாட் இஸ் போன்சி ஸ்கீம் போடுங்க, அழகாக இருக்குது டெஃபினேஷன். எப்படி ஏமாற்றுவான், அதனுடைய டயர் என்ன, பிரமிடு எப்படி வருது, கடைசியில் இருக்கவன் எப்படி ஏமாறுவான் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு என்ன வந்துச்சு, நான் அடிச்சிட்டு வந்துடுவேன். பின்னாடி இருக்கவன் ஏமாறணும்னு நினச்சா, வீட்டில் இருப்பவர்களை வெளியில் இருப்பவர்களை ஏமாற்றுவதை விட வீட்டில் இருப்பவர்களை ஏமாற்றுவதை போல. அப்போ அரசுக்கு வந்து என்ன கடமை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சட்டம் போட்டாச்சு, ஏமாறாதீங்கன்னு சொல்லியாச்சு, அவேர்னஸை கிரியேட் பண்ணியாச்சு. நீங்கள் மாட்டினீங்கன்னா இத்தனை வருஷம் சிறை தண்டனை இருக்குதுன்னு சொல்லுது. ஆனால் அவன் அரசியல் பின்புலத்தோடு வெளிநாட்டுக்கு ஓடிடுறான், அவனை கொண்டு வர முடியல. கேட்டால் அதுக்கு வந்து டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு சாயந்தரம் ஒரு 10 பேர் டிபேட்டில் வந்துடுவான். இந்த மோசடிலாம் எங்கேருந்து சார் ஆரம்பிக்குது, இதோட ஆரம்ப புள்ளி என்ன மாதிரி? இங்கேருந்து தான். ஏமாத்துறவனுக்கு இங்கேருந்து தான், ஏமாறுறவனுக்கு இங்கேருந்து தான். அவன் பயன்படுத்துகிறான், இவன் பயன்படுத்துறது இல்லை. இல்லைன்னா புத்திசாலித்தனமாக பயன்படுத்தாதான் நினச்சி நம்ம அடிச்சிடும், பின்னாடி இருக்க போகிறான். ரெண்டுக்கும் இடையில உண்டான மூளை தான். அதாவது நான் எப்பொழுதும் பொதுவாக சொல்வது உண்டு, இந்திய தண்டனை சட்டத்தில் 500க்கு மேல் பிரிவுகள் இருக்கிறது தண்டனைக்கு. ஆனால் குற்றவாளிக்கு 5500 வழிகள் தெரியும் இந்த 511 தப்பிக்கிறது. அப்போ யாரோட மூளை ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது? குற்றவாளியோட மூலம். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஊடகங்கள் மூலமாக செய்கிற குற்றங்களை தடுப்பதற்கு மொத்தமே 20 செக்ஷன் தான் அதை பற்றி பேசுது. 60லேருந்து 80, 85 வரைக்கும் தான் பேசுது. ஆனால் உலகம் முழுமையும் நடக்கின்ற குற்றங்கள் இந்தியாவில் நடக்கின்ற பொழுது அந்த 20 பிரிவுகளை வச்சுக்கிட்டு தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஊடகங்களை பயன்படுத்தும் போது அதில் இருக்கிற தரக்கட்டுப்பாடு என்னென்ன கண்ட்ரோல்னு சொன்னால், இன்றைக்கி சென்சார்ஷிப் கிடையாது. நீங்கள் ஒன்று பேன் பண்ணிங்கன்னா அடுத்த நிமிஷம் வந்து அவன் ஃபேக் ஐடியில் வரான். ஃபேக் ஐடியில் வரலன்னா உங்களுக்கு ஃபாரின்லேருந்து வந்து ஓப்பன் பண்ணி அங்கேருந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். இப்போ அது எவ்வளோ பெரிய மாய வலையில் வந்து உலகம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. அவ்வளோதான். ரொம்ப தேங்க்யூ சார். வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.